Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 5 illustration 10 பார்க்குறோம். Ravi and Kumar share profit and losses in the ratio 7:3. ரவி அண்ட் குமாருங்கிற ரெண்டு பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து எந்த ரேஷியோ படி பிரிச்சுக்கிறாங்கன்னா 7:3ங்கிற ரேஷியோ படி பிரிச்சுக்கிறாங்க. 7:3னா 7/10 3/10. இப்போது கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு நியூ பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகிறாரு. அவரோட ஷேர் 3/7 வந்து இருக்குது. எப்படின்னா விஜய் அக்கையர்ஸ் அவர் வந்து ரவிக்கிட்டேருந்து 2/7 வாங்கியிருக்காரு. குமார் வந்து 1/7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டோட்டல் 2 + 1 3/7 வந்து யார்கிட்ட இருக்குது? கிறிஸ்டிகிட்ட இருக்குது. அப்போது அவரோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/7. ஓகே, calculate the new profit sharing ratio and sacrificing ratio ரெண்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கேட்டிருக்காங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கேட்டிருக்காங்க. இப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நமக்கு தெரியும். ஏன்னா 2/7 வந்து ரவி கொடுத்துருக்காரு, 1/7 வந்து குமார் கொடுத்துருக்காரு. அப்போது அதோட ரேஷியோ வந்து 2:1. ஓகேவா, இப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். லிசன். பாருங்கள், ஷேர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது யார்? 2/7ங்கிறது யார் பண்ணியிருக்காரு? ரவி பண்ணியிருக்காரு. குமார் எவ்வளோ பண்ணியிருக்காரு? 1/7. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் ரவி அண்ட் குமார் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காருன்னா 2:1. ஓகே, 2/7 1/7, அதனால் 2:1ங்கிற ரேஷியோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இவங்களோட ஓல்டு ஷேர் என்னது? 7:3. 7:3னா 7 + 3 10 வருதா? அப்போ 7/10 3/10. ஓகே, இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3 பார்ட்னர். நியூ ப்ராஃபிட்னாலே 3 பார்ட்னர்ஸ் தானே. 3வது பார்ட்னர் அட்மிட் ஆனாங்களா, அவங்களுக்கும் சேர்த்து தான் கண்டுபிடிக்கணும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைஸ் ஷேர். இதுதான் ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? ரவிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ரவிக்கு பாருங்கள், ஓல்டு ஷேரோட வேல்யூ எவ்வளவு? 7/10. 7/10 மைனஸ் நியூ சாக்ரிஃபைஸ் ஷேர் வந்து 2/7. ஓகேவா, இப்போது இது ரெண்டு எப்படி இருக்குது? டினாமினேட்டர் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 10,7 எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இது ரெண்டுமே வேறு நம்பர் இருக்கிறதுனால 10 × 70 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி 70 தான் எல்சிஎம். ஓகேவா, இப்போது 70 தான் எல்சிஎம்மு. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? காமனாக 17 போட்டுக்கிறோம். இப்போ இந்த 7/10 ஃபஸ்ட்டு ஒன் இதை மட்டும் எடுத்துங்க. இந்த 7/10 எடுத்துகிட்டு இஸ் ஈக்குவல் டு காமனாக என்ன வரணும்? 70 வரணும் நமக்கு எல்சிஎம். அப்போ 10 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 70 வரும்? 10 × 7. டினாமினேட்டரில் எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் தான் நியூமரேட்டருக்கும் போடணும். ஓகேவா, 7ஆல் பண்ணோம்னா 7ஆல் தான் போடணும். அப்போ 7 7s are 49. ஓகே, கண்டுபிடிச்சோமா? ஃபஸ்ட் ஒனுக்கு 49 மைனஸ் இப்போ இந்த டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 7/10 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு 2/7 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2/7 இங்கே 70 போட்டுங்க எல்சிஎம்மு. 7 எத்தனை டைம்ஸ் ஆகும்? இன்ட்டு 10. 7 10s are 70. கீழே டினாமினேட்டரில் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பரால் தான் நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 10s are 20. ஓகேவா, இப்போது அந்த 20/70 70 இங்கே இருக்குது, அதனால் போட்டோம். இப்போ 49 மைனஸ் 20 எவ்வளவு? 29 டிவைடட் பை 70. இதான் வந்து ரவியோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு யாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? குமாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். குமாரோட ரேஷியோ பாருங்கள். குமாருக்கு ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளவு? 3/10. ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/10. நியூ சாக்ரிஃபைஸ் ரேஷியோ வந்து 1/7. ஓகேவா, இதுவும் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே உள்ளதில் அப்படியே 3 - 1 பண்ணி போட்டுருவோம். இப்போ டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர், அதனால் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். 70 வருதா? இப்போது இஸ் ஈக்குவல் டு 70 காமனாக போட்டுருங்க. ஃபஸ்ட்டு டேர்முக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3/10க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. இஸ் ஈக்குவல் டு 70. எல்சிஎமோட வேல்யூ 70. 10ஆல் எத்தனை டைம்ஸ் பண்ணால் 70 வருதுன்னா 10 × 7. டினாமினேட்டரில் எந்த நம்பரால் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் நியூமரேட்டர்லேயும் பண்ணணும். அப்போ 7 3s are 21.
21 minus next இந்த டேர்முக்கு LCM எடுக்க போகிறோம் 1/7 is equal to 70 போட்டுங்க into 7 10s are 70 டினாமினேட்டரில் எந்த நம்பர் போட்டிருக்கோம் 10 போட்டிருக்கோம் அதே தான் நியூமரேட்டருக்கும் போட போகிறோம் 10 into 1 10 அப்போ 21 minus 10 is equal to 11/70 குமாரோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலவே 11/70 நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியோடது கண்டுபிடிக்கிறோம் கிறிஸ்டியோடது அவர் எவ்வளோ அக்வயர் பண்ணியிருக்காரு 3/7 வந்து அக்வயர் பண்ணியிருக்காரு சம்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3/7 தான் வந்து அக்வயர் பண்ணுது பட் என்ன ஆகுது இங்கே பாருங்களேன் ரவி வந்து 29/70 வந்து நியூ ரேஷியோ டினாமினேட்டர் 70 வந்துருக்கு அதே மாதிரி குமாருக்கும் என்ன ஆகுது குமாரும் 11/70 ரேஷியோ வந்து கரெக்டாக வந்துருக்கு பட் கிறிஸ்டிக்கு மட்டும் 3/7 இருக்குது டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 10 மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம் ஓகேவா எழுதிங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 மல்டிப்ளை பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் அப்போ 3 into 3/7 இருக்கா எத்தனை டைம்ஸ் பண்ணால் 70 வரும் 7 into 10 அதே மாதிரி இங்கே 3 into 10 30 ஓகே 30/70 தான் கிறிஸ்டியோடது இப்போது நியூ ப்ராஃபிட் எழுதும் போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ரவி குமார் and Christy is எவ்வளவு ஃபஸ்ட்டு ரவிக்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் 29/70 is to எல்லா ரேஷியோ போடும்போது டினாமினேட்டர் எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும் 11/70 is to 30/70 அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 21 is to 11 is to 30 இந்த மூணையும் ஆட் பண்ணிங்கனாலும் 70 வரணும் ஓகேவா இதுதான் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் 11th sum Hamid and Govind are partners sharing profit and losses in the ratio 5:3 அவங்களோட ரேஷியோ வந்து ஹமீதுரையும் கோவிந்தரையும் ரேஷியோ வந்து 5:3 இது ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ யார் தே அட்மிட் ஜான்கிற பர்சன் வந்து அட்மிட் ஆகிறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஹமீதுகிட்ட 1/5 கோவிந்த்கிட்ட 1/5 அவர் அக்வயர் பண்ணிக்கிறார் ஃபைண்ட் அவுட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போது illustration 11 போட போகிறோம் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ஹமீதும் கோவிந்தும் சாக்ரிஃபைஸ் பண்ணது 1/5 1/5 இப்போது எழுதிங்க ஷேர் sacrificing of Hamid and Govind is எவ்வளோ பண்ணியிருக்காங்க 1/5 அப்போ 1:1 பண்ணியிருக்காங்க ஓகேவா இது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஓகே இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து தெரிஞ்சிருச்சு நமக்கு 1:1 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஓல்டு ரேஷியோ எவ்வளோன்னு எழுதிங்க ஓல்டு ரேஷியோ எவ்வளோ அவங்களோட ஓல்டு ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ரேஷியோ 5:3ன்னு கொடுத்துருக்காங்க அப்போது 5:3 அப்படின்னா 5/8 is to 3/8 okay 5 plus 3 8 5/8 is to 3/8 இப்போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம் நியூ ப்ராஃபிட் ரேஷியோ is equal to formula வந்து old share minus share sacrificed ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஹமீது கண்டுபிடிக்க போகிறோம் ஹமீதுக்கு ஓல்டு ஷேர் வேல்யூ எவ்வளவு 5/8 மைனஸ் சாக்ரிஃபைசிங் ஷேர் வந்து 1/5 சாக்ரிஃபைசிங் ஷேர் வந்து 1/5 வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்
1/5. இப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அப்போது என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து இதுவும் டிஃப்ரெண்ட் வேறு நம்பரால் தான் ஆகும். அப்போ டேரெக்டாக 8 5s are 40. 40ங்கிறது தான் வந்து எல்சிஎம். ஓகேவா, இப்போ இந்த 40க்கு கண்டுபிடிக்க போகிறோம். 40 காமனாக எடுத்து போட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த 5/8ங்கிற டேர்முக்கு கண்டுபிடிங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்க. இங்கே காமனாக 40 போட்டுக்கிறோம். 8 எத்தனை டைம்ஸில் ஆகும், 8 5s are 40. டினாமினேட்டரில் எவ்வளோ ஆகுதோ அதுதான் நியூமரேட்டர்லையும் எடுத்துக்கணும். 5 5s are 25. இப்போ 25 போட்டுக்கிறோம். மைனஸ் இந்த 1/5க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். காமனாக 40 போட்டுங்க எல்சிஎம்மு. 5 8s are 40 into 8 நியூமரேட்டரில் அதே நம்பர், அப்போ 8/40. ஓகேவா, இப்போ 25 minus 8 divided by 40. 25 minus 8 எவ்வளவு, 17 divided by 40. ஓகே, இப்போ ஹமீது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கோவிந்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். கோவிந்தோட ஓல்டு ஷேர் எவ்வளவு, 3/8 மைனஸ் அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, 1/5 பண்ணியிருக்காரு. அப்போது 1/5 இஸ் ஈக்குவல் டு, இப்போது அதே எல்சிஎம் எவ்வளோ என்ன வரும், எல்சிஎம்மு 48 into 5 இஸ் ஈக்குவல் டு 40. 40யை காமனாக போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். 3/8 இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 40. 8ல் எத்தனை டைம்ஸ் ஆகும், 8 5s are 40. டினாமினேட்டரில் எந்த நம்பர் போகிறோமோ அதே தான் நியூமரேட்டர்லேயும் போட போகிறோம். 5 3s are 15. 15 மைனஸ் 1/5 எடுத்துக்கிறோம். எல்சிஎம்மோட வேல்யூ 40. 5ஆல் எத்தனை டைம்ஸ் ஆகும், 5 8s are 40. அதே தான் 8 நியூமரேட்டர்லேயும் போட போகிறோம். அப்போ 1 8s are 8. ஓகேவா, 8. 15 minus 8 divided by 40. 7/40. இதான் வந்து கோவிந்தோட நியூ ப்ராஃபிட் ரேஷியோ 40. ஓகேவா, நெக்ஸ்ட்டு யாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம், யார் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜான்கிற பர்சன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜானுக்கு வந்து டோட்டல் ரேஷியோ கொடுக்கவே இல்லை. அவர் வந்து 1/5 ஹமீது கிட்டேருந்தும் 1/5 யார்கிட்டேருந்தும் கோவிந்த் கிட்டேருந்தும் வாங்கியிருக்காரு. அப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் ஜானுக்கு 1/5 + 1/5 எவ்வளோ வரும், டினாமினேட்டரு சேமாக இருக்குது. இது ஆட் பண்ணக்குள்ளே பாருங்கள், டினாமினேட்டரு சேமாக இருக்குது, மேலே மட்டும் தான் ஆட் பண்ணோம். அப்போ 2/5 தான் அவரோட என்னது நியூ ஷேர் டோட்டல் ஷேர். ஓகேவா, இப்போது என்ன ஆகியிருக்கு, டினாமினேட்டர் இப்போ ஹமீதுக்கு வந்து 8/40 வந்திருக்கு. ஓகே, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. கோவிந்துக்கு 7/40 வந்திருக்கு. அப்போது ஜானுக்கு 2/5 தான் இருக்குது. என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 40 வருதா, அப்போ 2/5 எத்தனை டைம்ஸ் போடுவீங்க, 40க்கு into 8 அதனால் டிவைட் பை 8. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 8ன்னு போட்டுங்க. 5 8s are 40 வருதா, 8 2s are 16. அப்போ 16/40 அப்படிங்கிறதா ஜானோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேவா, இப்போது எப்படி எழுதணும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ of Hamid, Govind and John. John is எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 17/40 is to 7/40 is to 16/40. அப்புறம் அவங்களோட ரேஷியோ 7:7:16. ஓகேவா, இப்போ இதை மூணையும் ஆட் பண்ணாலும் 40 வரணும் டினாமினேட்டரோட வேல்யூ. ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.